தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவ ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழையை அவர் பெய்ய பண்ணுவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய மேலான வார்த்தையாவது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களுக்கு தடை செய்தவன் யார்? தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்களை தடை செய்தவன் யார்? எதற்கு தடை செய்தவன்? எதற்கு தடை செய்திருக்கிறார்கள்? தேவனை நோக்கி ஓடக்கூடாதபடிக்கு தடை செய்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றாய் ஓடிக்கொண்டு இருந்தீங்க. நன்றாய் கர்த்தரை பற்றி கொண்டு இருந்தீங்க. கர்த்தருக்குள்ளாக அந்த விசுவாசத்தில் உறுதியாய் காணப்பட்டீர்கள். ஆனால் இன்றோ அநேக காரியங்கள் உங்களை தடை செய்து வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எந்த இடத்துல, யார் மூலமாய், எது மூலமாய் நான் தடை செய்யப்பட்டிருக்கிறேன்? அதுதான் வார்த்தையில் வாசிக்கிறோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாயே என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் நீ நன்றாய் ஓடினாய். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் குறைவு, உன் குடும்பத்தில் குறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவு. உன்னை தடை செய்தவன் யார்? தேவ பிள்ளையே, உன்னை தடை செய்தவன் யார்? இன்னைக்கு உங்களோடு இருக்கிற நண்பர்கள் உங்களை தடை செய்து வைத்திருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்தார் தேவனை தேடக்கூடாதபடிக்கு தடை செய்து வைத்திருக்கிறார்களா? உங்களுக்குள் இருக்கிற பாவம் தடை செய்து வைத்திருக்கிறதா? பிசாசின் கிரியைகள், அவனுடைய எதிர் வல்லமைகள் உங்களை தடை செய்து வைத்திருக்கிறதா? எவைகள் உங்களை தடை செய்து வைத்திருக்கிறது? நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் ஓடினீர்களே. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, எந்த இடத்துல நீங்கள் தடை செய்யப்பட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஜெப வாழ்க்கை எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? உங்கள் வேத வாசிப்பு எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? உங்கள் பரிசுத்த வாழ்க்கை எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? தேவனுக்குள்ளாய் இருந்த வைராக்கியம் எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து அந்த தடைகளை தாண்டி வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கிருபை செய்வாராக. நீங்கள் நம்ம நேராக நோக்கி கொண்டு போகும்போது நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு பல காரியம் வருங்க. நிறைய காரியம் வரும். எதுவும் உங்களை டைவர்ட் பண்ணிடக்கூடாது. எந்த மனிதனும் உங்களை டைவர்ட் பண்ணிடக்கூடாது. எந்த பாவமும் உங்களை டைவர்ட் பண்ணிடக்கூடாது. மனுஷர்கள் உங்களை டைவர்ட் பண்ணுறாங்களா? பாவம் உங்களை டைவர்ட் பண்ணுதா? உலகம் உங்களை டைவர்ட் பண்ணுதா? வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து தேவனை விட்டு அவன் பிரிந்து போனானாக்கும். அப்போது அவனை டைவர்ட் பண்ணது என்ன? அவனை தடை செய்தது என்ன? உலகம். பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சுட்டான். அவனை போல நான் வாழணும், அவனை போல நான் இருக்கணும். ஆண்டவருக்குள்ளே இருந்தால் எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃப்ரீடம் இல்லைன்ற கவலையப்பா. உனக்கு அந்த சுதந்திரம் கிடச்சிதுன்னா எங்கேயாவது போய் முட்டிட்டு விழுந்துருவியே. ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டுக்கோப்பாக இரு, கவனமாக இரு, பாதுகாப்பாக இரு. உன் வாழ்க்கையில் நீ நன்றாய் ஓடிக்கொண்டு தானே இருக்கிற. இன்னைக்கு ஒருவேளை உலகத்தின் காரியங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது போல இருக்கலாம். நாளைக்கு அது உனக்கு துக்கத்தை கொண்டு வருமே, துக்கத்தை கொண்டு வருமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தடை செய்து நிறுத்தி வைத்திருக்கிறது என்ன? அந்த தடைகளை உடைத்து மீண்டுமாய் ஓட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. மீண்டுமாய் எழும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. எழும்பு எழும்பு சீயோனை, உன்னுடைய வல்லமையை நீ என்ன செய்? தரித்துக்கொள், தரித்துக்கொள். எழுந்துரு.
உன் படுக்கையை விட்டு நீ எழுந்து நட. தடையை உடைத்து நீ எழுந்து நட. உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. காரணம், தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். அவர் உன் தடைகளை அவர் உடைப்பார். நீ முந்தி ஓடினது போல ஓடுவதற்கு தேவன் பெலன் செய்வார். எழும்ப பெலன் செய்வார். கிருபையாய் நடத்தப்பட உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்றாய் ஓடினீர்களே, உன் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? தங்களுடைய உள்ளத்தை, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. மீண்டுமாய் விடுபட்ட ஓட்டத்தை ஓடுவதற்கும், ஆண்டவரே, விழுந்து கிடக்கிற உடைய பிள்ளைகள் எழுந்து நிற்பதற்கும், உறுதியாய் காணப்படுவதற்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில் உங்களை தடை செய்து வைத்திருக்கிற காரியம் என்ன? உங்களை ஓட விடாமல் தடுத்து நிறுத்திருக்கிற காரியம் என்ன? மனிதர்களா, உலகத்தில் உள்ளவைகளா? தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து தாண்டி வருவதற்கு, மீண்டும் ஓடுவதற்கு, உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, எழுந்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. God bless you. God bless you.